இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் எப்போவுமே குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பணத்தின் பின்னாடிலாம் போக மாட்டீங்க. மனம்தான் பெருசு அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் உங்ககிட்ட மரியாதை கிடைக்கும். ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட உங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் நீங்கள் அவங்கள மதிக்கவும் செய்வீங்க. அதே போல் குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே திறம்பட செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி தான் தனுசு ராசி. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் பிறந்திருக்கும் நிலையில் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, சாதகமான பயன்கள் என்ன, இந்த மாதம் ஏற்படக்கூடிய அசுப பலனிலிருந்து விலக்கு பெற நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்களோட ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான அமைப்புகள் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்வீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தொடர்ந்து போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் உங்ககிட்ட இருக்கும். தனக்காரகன் தான் உங்கள் அதிபதி. அதனால தான் நீங்கள் எப்போவுமே நல்ல ஒரு குணான்பங்களாக இருப்பீங்க. யாருக்குமே டக்குன்னு உதவி பண்ணுறது வராது. ஆனால் தனுசு ராசியில் இருக்கிறவங்க கேட்காமலே உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே மற்றவங்களோட விஷயத்தில் ஆர்வம் காட்ட மாட்டீங்க. அவங்களா இது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தீர்வு சொல்வீங்க. மற்றபடி நீங்களாக போய் யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ செய்ய மாட்டீங்க. ஆனால் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பீங்க. உங்ககிட்ட சண்டை பிரச்சனைன்னு யாராச்சும் வந்தாங்களா எதிரிகள் துவம்சமாகும் அளவிற்கு நீங்கள் ரொம்பவுமே பேச்சாற்றல் மனவலிமை கொண்டவங்களாக இருப்பீங்க. எதிரிகளை தவிடுபடியாக்குறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. ஏண்டா இவங்ககிட்ட பிரச்சனை செஞ்சோம் அப்படின்னு எதிரி பயந்து ஓடுற அளவுக்கு உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதத்துலையுமே மேன்மையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே தீர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மை மட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு நன்மை வந்துச்சான்னு கேட்டால் பெருமளவு இருக்காது. ஆனால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் பலவும் உங்களே வந்தடையும். நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே செய்து வைக்கக்கூடிய வல்லமை உங்களோட ராசி அதிபதிக்கு இருக்குது. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நாம் தொடர்ந்து இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அமைப்புகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன் அப்படின்னு கேட்டால் 8ல் கேது சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய புதிய முயற்சிகளையுமே வரக்கூடிய பின்வளைவு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும். எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. 8ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி சஞ்சாரம் செய்கிறது அரசு வழி முயற்சிகளில் தடை தாமதம் நெருக்கடியை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்க. சிலருக்கு சட்ட ரீதியாக பிரச்சனை ஏதாவது சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போகிறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்கள். உடல் பாதிப்புகளுமே தோன்றலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். கணக்கு வழக்குகளில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா தேவையில்லாத அபராதம் செலுத்துகிற மாதிரியான சூழ்நிலை கூட வரலாம். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு உங்களோட ராசியை பார்க்கறதுனால எவ்வளவு சங்கடம் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். உங்களோட செயல்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். எதிர்ப்பு, மறைமுக தொல்லை இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகுது. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் குருவின் பார்வையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியாக்கும் வாய்ப்பை கொடுக்கும். வரவு அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வரும். சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை கூட ஏற்படும். நீங்கள் மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுருங்க. நன்மை பல வகையிலுமே சேரும். இரத்த உறவுகளுடன் நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது.
விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கவனமாக இருங்க. தொழிலாளர்கள் முதலாளியோட ஆலோசனையை கேட்டு செயல்படுறது நல்லது. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ஏன் அப்படின்னா உங்கள் நட்சத்திராதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஏதாவது சங்கடங்கள் தோன்றி மறையும். எதிர்பாலினத்தால் உங்களோட வேலையிலையுமே தடுமாற்றம் வரலாம். சிலர் காதல் வலையில் சிக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். இந்த நேரத்தில் 7ல் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசியவே பார்க்குறாரு. இதனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இதுவரை தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும். குடும்பத்தில் குழப்பம் விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலை உயர்ந்து காணப்படும். நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களா இருந்தால் தகுதியான வேலை வாய்ப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்குமே பிரிந்தவங்களுக்குமே மறுமணத்திற்கான வாய்ப்பு வரும். தைரிய வீரியஸ்தானம் பலமடைஞ்சு இருக்கிறதுனால நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வரும். புதன் சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக அமையும். இந்த வாய்ப்பு இடம் வீடு புதிய பொருள் சேர்க்கையை கொடுக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவுகளால் ஏற்பட்டிருந்த நெருக்கடி முக்கியமாக உங்களை விட்டு விலகிடும். நீங்களுமே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குலதெய்வ அருளால் பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்குமே. உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதன் பிறகு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். சூரியன் 8ஆம் இடத்துல மறையறதுனால இதுவரைக்கும் இருந்த முன்னேற்றமான நிலையில் எதிர்பாராத பின்னடைவு வரலாம். கவனமாக இருங்க. உங்களோட கவனக்குறைவான காரிய தடைகளும் பொருளாதாரத்தில் இழப்புகளுமே வரலாம். அதனால தான் முன்னெச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தினீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அரசு வழியில் மேற்கொள்ள முயற்சி கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். உடல்நிலையில் தேவையில்லாத பாதிப்பு வரும். உணவு பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடிங்க. வியாபாரம் தொழிலில் தேவையில்லாத நெருக்கடி வரலாம். சிலருக்கு அரசு வழியில் ஏதாவது பிரச்சனை வரும். அபராதம் கட்டுற மாதிரியான சூழ்நிலை கூட வரும். ராசிநாதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களோட ராசியை அவர் பார்க்கறதுனால எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய நிலை உருவாகும். மனதில் புது தன்னம்பிக்கை தைரியம் வரும். சகாயசான ராகுவால முயற்சிகள் வெற்றியடையும். பூமி விடம் சம்பந்தப்பட்ட ரொம்ப நாள் கனவு நனவாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சுக்கிர பகவானோட சஞ்சார நிலை எதிர்மறையாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எதிர்பாலினத்தால் இழப்புகளை சந்திக்கும் நிலை வரலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். 9ல் சஞ்சரிக்கும் கேது ஞானத்தை கொடுப்பாரு. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வைப்பார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கி இணக்கம் அதிகரிக்கும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனமாகவும் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கிரக நிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போ கொஞ்சம் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்கு. கவனமாக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதுவும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தவறாமல் நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுடுங்க. இந்த தர்ப்பணம் செஞ்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கை தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். அதுவும் சுபகாரிய தடை கட்டாயமாக உங்களை விட்டு நீங்கும். எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் பெற உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தவற விடாதீங்க. மற்ற மாதத்தில் செய்கிறத விடவே இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. உங்களோட வாழ்க்கையிலேயே நல்ல நிலை வர இந்த ஒரு வழிபாடு ரொம்பவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் வரக்கூடிய அன்றைக்கு நீங்கள் தர்ப்பணம் செஞ்சு உங்களோட முன்னோர்களை வழிபடுறது மாதிரியே ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த 2 தினத்திலையுமே நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. இப்போ நம்ம சொன்னதிலேயே பாருங்கள், 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை தவறாமல் உபயோகம் படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பு வரும்பொழுது குடும்பத்தோட எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களோட குலதெய்வம் கோவில் சென்று குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஏதாவது நேர்த்தி கடன் வச்சுருந்தீங்களா அதையுமே செலுத்திட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க தனுசு ராசி அன்பர்களாக இருந்தால் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறது நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பல மடங்கு பெருகவும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் கிடைக்க நாங்களுமே உங்களுக்காக உங்களோட குல தெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நல்லது நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.